நான் சப்போர்ட் பண்ணனும் பேசல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ சற்று முன்தான் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் பயங்கரமாக கோவப்படுறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் இங்கே பாருங்க அருண், சீரியஸான கான்வர்சேஷனில் இந்த மாதிரி மார்க் பண்ணாதீங்க, அதாவது ஒழுங்கு காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு அருண் பயங்கரமாக கோவப்பட்டாரு, தலைகாணிலாம் தூக்கி அடிச்சு, இங்கே பாருங்க எப்போ பார்த்தாலும் என்ன மார்க் பண்ணுறீங்க. அருண், நீங்கள் உண்மையிலே மார்க் தான் பண்ணுறீங்க. நீங்கள் பேசுறது வந்துட்டு ஒரு மாதிரி ஹம்பிளாக இருக்காமல் தெரிஞ்சாலும் பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி மார்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்கள கிட்டத்தட்ட சௌந்தர்யா மாதிரி நீங்களும் உங்கள் பேச்சு மூலமாகவே வெறுப்பேற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கையை நீட்டி பேசுறதுலாம் வந்துட்டு நீங்கள் தான். எதிர்க்க இருக்க மஞ்சரி கூட கை கட்டி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மஞ்சரிக்கு பவித்ரா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல், உடனே வந்துட்டு அங்கே போய் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அருணும் கொஞ்சம் வாலண்டரியாக தான் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. ஆமாம், மஞ்சரி இவரை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது தப்பு தான். பட் ஆனால் இவரும் தேவையில்லாமல் நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. ஒரு அட்டென்ஷன் க்ரியேட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா கிட்டே போய் கத்துறாரு. பவித்ராவும் பயங்கரமாக கத்துறாங்க. இதுக்கு முன்னாடி கத்தாத அளவுக்கு பவித்ரா பயங்கரமாக கத்துறாங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வரல, உனக்கு மட்டும் தான் பேச தெரியுன்ற மாதிரி நீ பேசாத அருண் கேட்க, அருணும் அதை தான் நானும் சொல்கிறேன், உனக்கு பேச தெரியும்னு சொல்லிட்டு நீயும் பேச. யோ அருண், தயவு செஞ்சு கொஞ்சம் சொந்தமாக பாயிண்ட்டை வச்சு பேசு. அது மட்டும் இல்லாமல் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி கற்று. ஆனால் நீ பேசுறது தான் பேசிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோயேன், இது எப்படின்னே தெரியல. ஆப்போசிட்டில் இருக்க பேசுறதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசு. இல்லை அவங்க பேசுறதையே திருப்பி பேசிக்கிட்டே இருந்தால் அது கன்ஃபார்மாக மார்க்கிங் மாதிரி தான் தெரிந்தாரும். நீங்கள் கோவத்துலேயே மார்க்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஒரு சைடு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடமே கொஞ்சம் கலவரமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி கத்தி இருக்கிறத விட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாருமே வந்துட்டு கொஞ்சம் ஆர்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு தான் தெரியுது. ஒரு சரியான ஆர்குமெண்ட்டாக இருக்க மாட்டுது. சண்டையாக இருந்தால் கூட வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தர் பேச அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்க சண்டை வேறு. அதை விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து கத்தும்போது அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் இருக்க இறைச்சல் மாதிரி ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மீன் வாங்க போனவங்களுக்கு 1000 மீன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதில் எந்த மீனை வாங்கணுன்றதே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிரச்சனையும். அதாவது பயங்கரமான சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, யார் பேசுகிறத வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியாமல் ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுறோம். இந்த செகண்ட் ப்ரோமோ நம்மளை அப்படி தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்றத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைவ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் யார் மேலே தப்புன்றது நமக்கு தெரிய வரும். ஆர் அதர்வைஸ் எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். இருந்தாலும் இந்த இடத்துல அருணுடைய பிஹேவியர் கொஞ்சம் ஓவராக போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.